வணக்கம். 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் அனுப்பிய நீட் மசோதா உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தான் எழுதிய கடிதத்திற்கு ஜனாதிபதி முர்மு பதில் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ட்விட்டரில் பதிவு. விழுப்புரத்தில் போலீஸ் தடையை மீறி பட்ஜெட் விளக்கு கூட்டம் நடத்த பாஜகவினர் முயற்சி. பங்கேற்க சென்ற ஹெச் ராஜா பெரம்பலூரில் கைது. சென்னை ஐஐடியில் பயின்று வந்த ஆந்திர மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐஐடி இயக்குநர் விளக்கம். கொல்கத்தா ரயிலில் பெண் பயணி மீது குடிபோதையில் சிறுநீர் கழித்த புகார். டிக்கெட் பரிசோதகர் முன்னா குமார் பணி நீக்கம். லக்னோவில் கைது. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் தேசிய குழந்தைகள் நல ஆலய உறுப்பினர்கள் ஆய்வு. ஆசிரம நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைக்கு சீல். கூலி வேலை செய்வோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு. அரசு பணியாளர்களுக்கு கிடைக்காது என்றும் தகவல். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே தீப்பற்றி எரிந்த அரசு பேருந்து. பயணிகள் நேரத்தில் இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அதானி விவகாரம் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை மாநிலங்களவை நாள் முழுவதுமாக ஒத்திவைப்பு. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில கட்சிகள் வதந்தி பரப்பி வருகின்றன. டிஜிட்டல் சேவைத்துறையின் 5வது கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸாக இருக்கும். விடைத்தாள் திருத்தும் பணிக்கு ஒத்துழைப்பு தராத பொறியியல் கல்லூரிகளின் செமஸ்டர் முடிவுகள் நிறுத்தி வைப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு. கோவையில் மத்திய வன நிறுவன பணிக்கு தேர்வு எழுதுவதில் ஆள்மாறாட்டம். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இளைஞரை மிதித்துக் கொன்ற காட்டு யானைகள். ஊருக்குள் சுற்றிய யானைகளுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற போது பரிதாபம். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகிக்கு கண்டனம். முன்ஜாமீன் கோரிய வழக்கில் தூத்துக்குடி எஸ்பி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் ஸ்ரீ ராமானுஜ அடியார்கள் துலாம் அமைப்பினர் போராட்டம். தங்க கொடிமரம் வரை ஸ்ரீரங்க மூலவர் திருவடியை பழையபடி சீரமைக்க கோரிக்கை. அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாக அரங்கத்திற்கு அனிதா பெயர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஆஸ்கர் விருது வாங்கிய RRR படத்தின் திரைக்கதை ஆசிரியர் நியமன MP என்று அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். நாட்டிற்கு கிடைத்த பெருமையை பாஜக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே களை கட்டிய எருதுவிடும் விழா. பந்தய தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 43,000 கடந்தது. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 43,120 ரூபாய்க்கு விற்பனை. பத்து முக்கிய மசோதாக்களை ஆளுநர் தமிழிசை கிடப்பில் போட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தெலுங்கானா அரசின் மனு மீது வரும் 27ஆம் தேதி விசாரணை. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையிலிருந்து நாசிக் வரை விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. பயிர்கள் காய்கறிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிக்க மாநில அரசுக்கு வலியுறுத்தல்.
பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்த பெங்களூரு மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்த போலீசார்.